அப்போ காய்ஸ் வண்டிட்டு வந்தாச்சு. என்ன பாருங்கள் ஆப்ரேட்டர் பாருங்கள், மணி இப்போ பனி பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. இப்போ தான் வண்டி ஆடி அசிஞ்சு வந்திருக்குது. இவர் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். என்னோட ஷிஃப்ட் 2 மணிங்க. நான் நேரத்தோட வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கெட்டது 2வது சைட்டுங்கிறாரு. சரி வாங்க வாங்க. பைப் லைன் கொஞ்சம் போட்டனாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வண்டி இறக்க கூப்பிட்டாங்க, சரின்ட்டு வந்தோம். அப்படியே முன்னாடி போய் ஹேண்ட் பிரேக் போட்டு எடுத்துவிடு, அழுத்தி பட்டன் அழுத்தி எடுத்துவிடு. அவ்வளோ வந்துரு வந்துரு வந்துரு. பிரேக் போட, பிரேக் கீர் போட. ஏங்க ஆஃப் பண்ணிட்டீங்க? இன்க்ரீஸ் நேற்று வந்து வீடியோ எடுக்கிறேன், எனக்கு சென்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்க. இன்னைக்கு இப்படி பண்ணுறோம், ஒன்றும் நாலு மணிக்கெல்லாம் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல. என்ன அது அங்கேயும் எடுத்துகிட்டு போறீங்க கிரீஸ்க்கு? என்ன எங்கள் லாரிக்கிட்ட டிப்பர் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கியா, வால்சில் டிப்பரே ஊட்டி கட்டினார் மட்டும் வண்டி ஊட்டி கட்டினார். நான் டிப்பர்லேயே படுத்துக்கலாம், ஊட்டிக்கே வரதில்லை. படுக்கிறதுக்கு இடம் இல்லாதனால தானே வீட்டுக்கு வரது. ஏங்க டெய்லர் இருக்கும்போது இவ்வளோ பெரிய இடம் வச்சுக்கிட்டு ஏன் அதுக்கு அடாப்டரையா பிடிங்கி போடுறீங்க? வந்துச்சு 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 வந்துச்சு. சீக்கிரமாக பாத்ரூம் இந்த மாதிரி பாத்ரூம் எல்லாம் அந்த காட்டுக்கு போச்சு. வண்டி வீட்டுக்கு வந்துச்சுல்ல, இந்த காலரை கட் பண்ண சொன்னேன், கட் பண்ணியா பாருங்க. இந்த வண்டி ஓட்டு கற்றுக்கணும்னு சொல்லி இங்கே வந்து ராவடி பண்ணுறாங்க நம்மளே. ஆமாங்க, வண்டி வந்து ஓட்டி தர சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோம். யார்? நான் தரமாட்டேங்க. ஆமாம், யார்? இவர் தரமாட்டேங்கிறான்னு சொல்லுங்கள். ஒரு நியாயம் உண்டு. நான் தரமாட்டேங்கன்னு சொல்கிறேன்னா இந்த வண்டி இப்படி என்ன இருக்குது, நான் ஓட்டி ஆகணும், 2 லிவரில் இப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். வெள்ளையும் சொல்லியுமா வந்திருக்கிறான். இத்தனைக்கும் கிரீஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஒன்றுமா
கிரீஸ்லாம் மேலே ஒட்டாது, பார்த்துக்கலாம். சரி அப்படியே அதே மீறி ஒட்டுறதா இருந்தால் வீடியோ எடுக்கிற மேலே போட்டு அப்படி விட்டுற வேண்டியதான். சரி அவ்வளோதாங்க உங்களுக்கு ஆசை. அந்த இருங்க லைட்டாக எடுங்க, அப்படியே எடுத்து மேலே ஆக்கி விட்டுடலாம். நம்ம சட்டலாம் விழுந்துடாதீங்க, பார்த்து போங்க. வெய்ய வேறு கொழுதுங்க. பரவாயில்லைங்க, இட்டாச்சிக்கு தூக்கி அள்ளி போடுறேன் நான். எங்கள் வண்டிக்கு வந்தால் கவின் தான் கிரீஸ் அடிக்கணும். இப்போதைக்கு அவர் தான் எல்போட வண்டி ஓட்டணும்னு மட்டும் ஆத்திரப்படுறாங்க. ஆனால் கிரீஸே என் வாழ்க்கையில் அடிச்சதில்லன்றான். அப்போ இந்த செயின் அவுட் ஆச்சுன்னா எப்படி கிரீஸ் அடிப்பேன்? எங்களுக்குலாம் அடிக்க தெரியாதுங்க. மல்லாக்கு படுக்கு போட்டு ஊசி போட்டு பாருங்க guys, இவர் என்ன போல நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். இவர் எது கிணத்துல குதிக்கும் போது இவர் எதையும் ராவடி பண்ண முடியும், மற்ற நேரத்தில் இவர் எதையும் பண்ண முடியல. இப்போ கிரீஸ் அடிக்கிறேன்னு சொல்லி இப்போ 3/4 மணி நேரம் ஆகுது வந்து, இன்னும் கிரீஸ் அடித்த பாட்டு இல்லை. வாழ்க்கைன்றது ஒரு டைம் தாங்க, கரெக்டாக வாழ்ந்துக்கிறேங்க. உங்களுக்கு வாழ்க்கை 2 டைம் வரும். போபாலா நான் கம்பெனிக்கு போட்டான்னு சின்ன வண்டிக்கு போட்டுருந்தான் கிரீஸ் அடிச்சுட்டு வர. கிரீஸ் எப்படி வேஸ்ட் பண்ணுறான்னு மட்டும் பாருங்க guys தான். என்ன பண்ணுறான்னு பாருங்க, விளையாண்டு எடுக்கிறாரு பாருங்க. பாருங்கடா வந்துச்சு கீழே எங்கே பாருந்தா எவ்வளோ கிரீஸ் வந்துச்சு. நான் முன்னே சொல்லிட்டோம் ஒரு வார்த்தை. என்ன சொன்ன சொல்லு? செடி பதார்லாம் கிரீஸ் அடிங்க கம்முன்னு. அது சரிங்க, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோங்க, நீங்கள் வண்டி ஓட்டுங்க, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்களே வீட்டுக்கு போய் ஒன்றும் செய்யாமல் இருக்கியா? வண்டி ஓடிக்கணும், போய் குறைச்சி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஆப்ரேட்டர் வண்டி எடுப்பா. வண்டி எடுப்பா. ஆப்ரேட்டர் அங்கே இருக்கிறாரு. நீங்கள் வையாத அப்பப்போ அப்படின்ட்டு இவர் வந்து நோக்கிட்டு பறிஞ்சா மாத்திரம் நம்மளுக்கு ஏழுக்கிலோ இந்த சேர்த்து வண்டி ஓடிச்சா நானும் செத்து போவேன். இங்கே என்ன கேரளாவில் ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டீங்க, இந்த கேரளாவில் போய் பாஷை கற்றுக்கிட்டு வந்துட்டு நம்மளை சாவடிக்கிறாருங்க. பெரிய தாங்க முடியலப்பா, ஃபேனை போட்டுக்கலாம். ஆஹா, ஆ என்னண்ணா வண்டி இப்படியே நிற்க வச்சுக்கிறீங்க? வேறு 6 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் அது கிரீஸ் அடிக்கிறாராம். இந்த இவர்கிட்ட கேட்டார் கிரீஸ் நிப்பெல்லாம் எங்கே இருக்குன்னு, அப்புறம் தான் இவர் அடிக்கிறாருங்க.
நேரம் கழிச்சு இப்போ தான் வண்டி எடுக்கிறாங்க. கேட்டால் வண்டி ஓட்டத்துலேங்கிறான். வண்டி ஓட்டி ஓட்ட முடியா? முன்னாடி போ. போ அப்படியே நேரம் போ. எடுத்தோடனே ரிவேர்ஸ். இப்போ நான் ஏறணும் வண்டி வருதோ இல்லையா? கிளச்சு பிரேக். முன்னாடி போ. முன்னாடி தல கீரை முன்னாடி தல. இப்போ நோட்டல் பண்ண. போ இப்போ கீரை போட. போ. மாட்டணுமா? மாட்டத்தை எவ்வளோ? அப்படியே பக்கெட் மட்டும் எடுத்துக்க. இதில் ஒரு 100 செங்கல் பக்கமாக இருக்காமா. யாருது? இவங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே ஒரு அள்ளி பாருங்க. செங்கல் எங்கள் தாத்தா இங்கே மண்ணு கொட்டிட்டு வரம்மா. ஏறு
பக்கெட்ல இருக்கு. மேலே வாரிக்கிட்டா 100 கல் இருக்காம்மா. ரேஸ் வச்சுக்கோ. கீழே பாரு, அந்தானே அங்க பாரு, காலிட்ட பாடுறா, சின்ன எள்ளி பாரு. டே ரேஸ். அவ்வளோதான். கீ 2 மாட்டிக்கோ. வச்சுட்டு என்னடா எம்டி வண்டி ஓட்ட எப்படியோ. போட்டு வீட்டு தள்ளிவிடு. ரேஸ் கால் விட்டுரு, கால் எடு. அமுத்து. பிரேக் அமுத்துற, பிரேக் 2 பிரேக்கையும்